ஜனவரி 23 வீர வணக்கம். மற்றவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் மேலான உயிர்த்தெழுதலை அடையும்படி வதைக்கப்பட்டார்கள். எபிரேயர் 11:35. இன்று இந்திய வரலாற்றில் ஓர் இருண்ட நாள். ஆஸ்திரேலிய மருத்துவ மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களும் அவரது மகன்களும் 1999 இன்று ஒரிசாவில் உயிருடன் எரிக்கப்பட்டனர். இந்த படுகொலை இந்திய மண்ணை கரைப்படுத்திவிட்டாலும் அமோகமான அறுவடைக்கென்று விதைக்கப்பட்ட விதைகள் என்றே அவர்களை அழைக்க வேண்டும். அப்போஸ்தலன் தோமா சென்னையில் இரத்த சாட்சியாய் மரித்தார். இந்நகரில்தான் இந்திய திருச்சபை வலுவாய் உள்ளது. சாப்பிட விரும்புவது போல் இரத்த சாட்சிகளை சாக விரும்பச் செய்தது தெய்வீக பிரசன்னமே என்று எழுதினார் தாமஸ் புரூக்ஸ். சபையின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க தமது தூதனை அனுப்பினார். இக்கட்டான சமயங்களிலும் ஆபத்து நிறைந்த சூழல்களிலும் துன்புறுத்தலுக்கு உட்பட்டுவோருக்கு நமது ஜெபங்கள் என்ன செய்யக்கூடும் என்பதை குறைவாய் கணித்துவிடக்கூடாது. இரத்த சாட்சி மரணத்திற்கு முன் சவாலிடப்பட்ட போது பிஷப் போலிகார்ப் 86 ஆண்டுகள் நான் கிறிஸ்துவை சேவித்துள்ளேன், அவர் எனக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை, அப்படியிருக்கும் போது என் ராஜாவும் என் இரட்சகருமானவரை நான் தூஷிப்பது எப்படி என்று பதிலுரைத்தார். எனக்கு 2 தலைகளில் இருந்தால் கிறிஸ்துவுக்காய் அவை 2மே வெட்டப்பட வேண்டுமானாலும் நான் விட்டுவிடுவேன் என்றார் ஹென்றி வாஸ். 1993 பாகிஸ்தான் சிறையொன்றில் தூக்கிலிடப்படும் முன் தாகிர் இக்பால் நான் தொங்க வேண்டிய கயிற்றை முத்தம் செய்ய ஆயத்தம், ஆனால் ஒருபோதும் எனது விசுவாசத்தை மறுதலிக்க மாட்டேன் என்று முழங்கினார். ஃபாக்சஸ் புக் ஆஃப் மார்ட்ரியஸ் என்னும் நூலை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் வாசிக்க வேண்டும், அல்லது இரத்த சாட்சிகள் என்னும் சிறுநூலையாவது வாசிப்போம். அதிகமாய் எதிர்க்கும் நபர்களே சீக்கிரம் மனம் திரும்பி தீவிரமாய் திருவசனத்தை பறைசாற்றுபவர்களாய் மாறிவிடுகிறார்கள் என்பதே அடிக்கடி பணிக்களங்களில் கண்டறிந்த உண்மை. துன்புறுத்துவோருக்காய் நாம் செய்யும் ஜெபங்களின் விளைவுதான் இது. ஸ்தேவானின் ஜெபம் வாலிபன் சவுலை ஆழமாய் தொட்டது. சீர்திருத்தவாதியும் வேதாக மொழிபெயர்ப்பாளருமான வில்லியம் டிண்டேல் கழுத்து நெரிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்படும் முன் இப்படி ஜெபித்தார்: ஆண்டவரே, இங்கிலாந்து நாட்டு மன்னரின் கண்களை திறந்தருளும். கடவுள் அவரது ஜெபத்தை கேட்டார். வேதாகமத்தை மொழிபெயர்க்க மன்னன் ஆணையிட்டான். கிங் ஜேம்ஸ் வெர்சன் மொழியாக்கத்தை அறியாதவர் யார்? திருச்சபையானது துன்புறுத்தலினால் வியாகுலப்படும் போது திருச்சபையின் ஆண்டவர் துன்புறுத்துவோரை பார்த்து நகைக்கிறார். இது நமக்கு பேர் ஊக்கம். கடவுளின் நகைப்பை குறித்து வேதத்தில் 3 முறைதான் வாசிக்கிறோம். சங்கீதம் 2:4, 37:13, 59:8. அது எப்பொழுதுமே தனிநபர்கள் அல்லது நாடுகள் அவருக்கு விரோதமாய் செயல்படுவதையும் தீய சக்திகள் முறிக்கப்படுதலையும் அடுத்தே வருகிறது.